ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சு. நம்ம நிறைய பேருக்கு இந்த வெயில்னால் நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நிறைய பேர் பார்த்தோன்னா எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, தலை சுத்துன்னு சொல்லுவாங்க, உடம்பு ரொம்ப வலிக்குது, உடம்பு வசதியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தோன்னா நம்ம தோலில் கொப்பளமாக வருது, தோலில் நமக்கு வேர்க்குரு வருது, தோல் அங்கங்கேயா செபத்து போகிறது, அரிக்கிறது. இது நிறைய பேருக்கு யூரின் போகும்போது நல்ல எரிச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சிறுநீர் பாதை தொற்று அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இந்த வெயில்னால் நம்ம உடம்புல அதிகமாக நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் நம்ம 11 மணிலேருந்து 3 மணி வரை வெளியே போகிறத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். வெளியே போகும்போது கையில் கொடை வச்சுக்கணும், கேப் வச்சுக்கணும், தொப்பி வச்சுக்கணும். நம்ம வெளியே போகும்போது காட்டன் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுங்கள், லைட் கலர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். இப்போ வெயிலில் வேலை செய்யணும்னு சொல்கிறவங்க நார்மலாக கொஞ்சம் தண்ணி அதிகமாக எடுத்துக்கோங்க. நார்மலாக ஒரு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. வெயிலில் வேலை பார்க்குறவங்க சாதம் இன்றைக்கி மிச்சம் வந்துச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு வச்சுட்டு அடுத்த நாள் வந்துட்டு அந்த தண்ணியை நீராகாரம் சொல்லுவோம் இல்லையா, அதை அடிக்கடி எடுத்துக்கோங்க. நீராகாரம் எடுக்கும்போது நம்மளோட அல்சர் இருக்கவங்களுக்குமே ரொம்ப நல்லது, நமக்கு குளிர்ச்சிக்குமே நல்லது, அல்சர் இருக்கவங்களுக்குமே அது ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்தது இளநீ எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம். மோரில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மோர் எடுத்துக்கலாம், ஜீரக தண்ணி எடுத்துக்கலாம். முந்தின நாளே ஊற வச்சு அடுத்த நாள் கொஞ்சம் சூடு பண்ணி கொதிக்க வச்சு அந்த ஜீரக தண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயம் ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கலாம். வெட்டிவேர் ஊற வச்சு அந்த தண்ணி கொதிக்க வச்சு அதை எடுத்துக்கலாம். அப்புறம் பானகாரம் சொல்லுவோம் இல்லை, நம்ம வீட்டிலே பண்ணலாம். கொஞ்சம் புளி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கரைச்சிட்டு அதில் கொஞ்சம் அப்புறம் வெல்லமும் கொஞ்சம் நல்லா கரைச்சிட்டு அப்புறம் சுக்கு, மிளகு, ஏலக்காய் அதை நல்லா பவுட்ரு பண்ணி அதையுமே மிக்ஸ் பண்ணி லைட்டாக தேவைக்கு நம்ம எலுமிச்சை பழச்சாறு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம பானகாரம் சொல்லுவோம். அது அடிக்கடி முடிஞ்சால் நம்ம எடுத்துக்கலாம். தர்பூசணி பழம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது நம்ம உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்கணும். ஸோ இந்த வெப்பத்தினால் வர நோய்களை மேக்ஸிமம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்.